வணக்கம். என்னங்க உங்க வீட்ல பால் பொங்கிடுச்சா? எங்க வீட்ல பால் பொங்கிடுச்சு. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். நன்றி மறக்க கூடாது, கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். எதுக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் அதுக்கு உழைக்கிற விவசாயத்துக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். அதை கொண்டாடுறது தான் இந்த தமிழர் திருநாள் பண்டிகை பொங்கல். வட இந்தியால லோரி, கேரளத்துல விஷு, ஆந்திர பிரதேஷ்ல உகாதி, இப்படி உலகத்துல நிறைய இடத்துல அறுவடை நாட்களை கொண்டாடுறதுக்கு பல பேர்ல பல பண்டிகைகள் இருக்கு. பேர் வெவ்வேறையா இருந்தாலும் கருத்து ஒண்ணுதான். பழையன கழித்துட்டு புதியன புகுத்திட்டு நம்ம தட்டுல இருக்கிற உணவுக்கு காரணமா இருக்கிற இயற்கை, விவசாயிகள், விலங்குகள், இவங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல யார் நமக்கு சோறு போட போறாங்களோ அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். சரி, சோறு போடுறது பத்தி தெரியல, ஆனா அடுத்து வாய்க்கு ருசியா ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்க போறேன்னு வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன சமைக்க போறாங்க, போய் பார்க்கலாம். பொங்கல் காலையில நீங்க விறுவிறுப்பா சமைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பொங்கல் அன்னைக்கு வேற வித்தியாசமா என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ராஜி இஸ் ஹியர். வணக்கம். வணக்கம் உதயா. பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you. சரி, பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு நான் சக்கரவள்ளி கிழங்குல போலி செய்ய போறேன். சக்கரவள்ளி கிழங்குல போலி. ஓகே, யூசுவலி அதை எதுல செய்வாங்க? நீங்க பருப்பு போலி சாப்பிட்ருப்பீங்க, இல்ல தேங்காய் போலி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி போலி செய்ய போறோம். ஓகே. இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்க இப்போ பாயில் பண்ணலாம், இல்ல ஸ்டீம் பண்ணலாம், ப்ரெஷர் குக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ பேசிக்கலி அதை சமைக்கணும். ஓவர் குக் பண்ணணும். ஓகே. லைக் எங்க இந்த ஒரிஜினேட் பண்ணதுன்னு தெரியுமா? இது லைக் முக்காவாசி சவுத் இந்தியால தான் செய்வாங்க, நார்த் இந்தியாலயும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல நம்ம போலின்னு சொல்றோம். மற்ற சில பாட்டுல ஒப்பட்டு சொல்லுவாங்க. என்னது? ஒப்பட்டு. ஒப்பட்டு. ஓ. அப்புறம் நார்த் இந்தியாலயும் செய்வாங்க, அவங்க பூரன் போலி அப்படி சொல்லுவாங்க. சரி, அதே வார்த்தை மாதிரி தானே இருக்கு அதுவும்? ஆமா. ஓய். இது நம்ம ஓவர் குக் பண்ணாம நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும், ஃபோர்க் டெண்டர் ஆகுற வரைக்கும். ஓகே, சரி, நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். நீங்க ஒரு பெரிய வெஜிடேரியன் ஸ்பெஷலிஸ்டாமே கேள்விப்பட்டேன். என்ன 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 சமைப்பீங்க? என்ன ஆசை? நான் ஒரு ஃபுட் பிளாகர். ஓகே. மோஸ்ட்லி எவ்ரிடே ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணுவேன். முதல்ல நான் வீடியோ போடல, ஃபோட்டோ எடுத்து நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இந்த வீடியோலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, யூடியூபே அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஃபுட் பிளாக்ஸ் கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. சரி. ஸோ நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடு நான் ரெசிபி ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி பண்டிகை காலம்லாம் வந்ததுன்னா அதுக்கு ஸ்பெஷலாக ரெசிபிஸ் போடுவேன். ஸோ சமைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ ஆசை ஆக்சுவலி. சரி, இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நம்ம இப்போ அதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஓகே. முதல்ல மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப். எவ்வளோ பெரிய கப் இது? 250 ml. ஓகே. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கலருக்காக. சரி. அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பசி. ஓகே. பொங்கல் அன்னைக்கு இப்போ எல்லாரும் பொங்கல் வச்சிருப்பாங்க, இல்லை வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, இல்லை லஞ்சுக்கான மற்ற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம சமைச்சிட்டு இருப்போம் இல்லையா, எல்லாம் வெஜிடேரியன் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இன்னைக்கு. ஸோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இது ஒரு டிசர்ட். ஆமாம் தானே? ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், டெசர்ட்டாகவும் சாப்பிடலாம். ஆமாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இது எப்படி செய்யுதுன்னு நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து செஞ்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறமா. ஸோ இதோட மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ போலி சாஃப்டாக வரும். போலின்றது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா. ஒரு 1 hour to 3 hours நம்ம ஊற வச்சோம்னா அதில் இருக்க அந்த க்ளூட்டன்லாம் வெளியில் நல்லா நம்மளுக்கு அந்த மாவு எலாஸ்டிசிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஊற வைக்கும் போது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஊற வச்சிட்டோம்னா திருப்பி எடுத்து பிசையும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் சாஃப்ட் ஆகிடுமா. ஐ சி. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, இதை இப்போ ஓரமாக வச்சுருவோமா? ஓகே, வச்சாச்சு. இப்போ அடுத்து இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கோம், அது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு
நல்லா வெந்திருக்கு. ஓகே. ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, அண்டர் குக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா நம்ம வந்து ஒரு நைஃபோ இல்லை ஃபோர்க்கோ இன்சர்ட் பண்ணோம்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக உள்ள போகணும். சரி. ஸோ இது கரெக்டாக வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இது எவ்வளோன்னு சொன்னீங்களா? ஒரு 3. 3 சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே. இப்போ இதை நல்லா கைட்டு பிசைஞ்சு விடணும். ஆமாம். இதில் வந்து கட்டியே இருக்கக்கூடாது. அப்புறம் அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது ஒரு சீம்லெஸ்ஸாக நம்மளுக்கு ரோல் பண்ண முடியும். மேஷ் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஓகே. இதில் என்ன பண்ணணும் வேற? இதோட வெல்லம் தேங்காய் சேர்த்து கிளற போகிறோம். ஓ சரி. ஓ சமைக்கணுமா? ஓகே. இந்த பேனில் இந்த வேக வச்ச அந்த சக்கரவள்ளி கிழங்க தூள போடுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இருக்கு, இதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம். ஸோ இப்போ இது வந்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிளறணும். ஓகே, கிளறுங்க. சூப்பர். இந்த வெல்லம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அது நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து லைக் ரொம்ப ஸ்லோவாக வதக்கணுமா இல்லை? இந்த வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஹீட்டில் வச்சு கிளறலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல வெல்லம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன்று ப்ரௌன் கலரில் வரும்னு நினச்சேன். ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கு. இப்படி தான் இருக்கும். ஸோ இது நல்லா மேஷ் பண்ணி விட்ருக்கணும். நான் எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. கடைசியாக வந்து ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஏலக்காய் வந்து கடைசியாக தான் போடணும், அப்போ தான் வாசனை நல்லா தெரியும். ஓகே. ஸோ இப்போ நல்லா மேஷ் ஆகி ஒட்டாமல் இது மாதிரி ஒரே ஸ்டஃபிங் வந்து ஒரே லம்பாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிற பூரணம். ஓகே. இப்போ வந்து 2 மாவு இருக்குங்க. ஆமாம். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு பிசைஞ்சு காமிச்ச மாவு. ஊறுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3-4 மணி நேரம் நான் ஊற வச்சிட்டேன். அதனால நல்ல எலாஸ்டிக்லேயே ஊற வச்சு நீங்கள் ஊற வச்சு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வந்திருக்கேன். ஓகே. ஓகே. இதை வச்சு ஒரு 6 பால்ஸ் வருதா? 6லேருந்து 7 உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதே அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங்கையும் ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, செஞ்சாச்சா? ஓகே. இப்போ வந்து நம்ம போலி தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாம் சைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓகே பூரணத்தை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகே. இதை வந்து கவர் பண்ணணும். இப்போ ஒரு டம்ப்ளிங் மாதிரி அதை மூடுறோம். ஆக்சுவலி இந்த பூரணம்னு சொல்கிறது வந்து மோதகத்துலேயும் இதை தான் வைப்பீங்க? இதே தான் வைப்போம். ஆமாம். ஆனால் இதில் நீங்கள் வந்து சக்கரவள்ளி ஆட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுவும் வெல்லமும் தேங்காய் பூவும் சேர்ந்து செய்கிறது தானே? ஆமாம், அதே பூரணம் தான். அதில் வந்து நம்ம அரிசி மாவு வச்சு ஸ்டீம் பண்ணுவோம். இது மைதா மாவில் வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரெட்டாக செஞ்சு சுட்டு எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இது மாதிரி தட்டும் போதே நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக நல்ல தின்னாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஃப்ளாட்டாக தட்டியாச்சு? ஆமாம், தட்டியாச்சு. ஸோ சூடான பேனில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். ஓகே. வெந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது மேலே வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். ஆஹா, இவ்வளோ தாராளமாக. ஓகே, சரி. நீங்கள் செஞ்ச பொலி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நானும் ஒரு வெர்ஷன் செய்ய போகிறேன். சரி, இதில் என்ன பண்ணணுமா முத? ஆமாம், லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஓகே.
தட்டுற நேரத்தில் போலி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எடுக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் போலி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளியாம வேற வெளியில எடுக்கணுமா? ஓகே, என்னோட புளியும் இப்பொழுது ரெடி ஆயிடுச்சு. லுக் இட் தட். பரவாயில்ல, நைஸாக ரவுண்டாக இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் திக்காக இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ இதை அழகாக நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பிளேட் பண்ணி மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டிடலாம். ஓகே, உள்ள ஃபில்லிங் எது மாவு எதுன்னு தெரியாத அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். Hi. Okay, so nice. எனக்கு லைக் சூவியா இருக்கு, இனிப்பா இருக்கு, அந்த தேங்காய் பூ தெரியுது. நல்லா சுட சுட சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஒரிஜினல் வெர்ஷன், இந்த மற்ற எண்ணெய் பருப்பு, கடலை பருப்பா இதெல்லாம் போட்டு அந்த வெர்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்கோட மட்டும் ட்ரை பண்ணுங்க. It is very nice. Thank you. Very nice. ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருக்குது. Thank you so much. ஸோ நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வாங்குறீங்க, இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. பொங்கலை இனிப்பாக பொலிவோட இந்த பொலி மாதிரி கொண்டாடுங்க. பொங்கலோ பொங்கல். நம்ம கூட இருக்கிறது ஹாய் செல்லம் பிரகாஷ் அரசு. வணக்கம் ப்ரோ. இல்ல சரி, ஓகே. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? எதுக்கு ப்ரோ? ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியல, தெரியுமா? சரி, பொங்கல் என்ன இன்கிரிடியன்ட் இருக்குன்னு கூட உண்மையிலே தெரியாதா? பொங்கல்ல வெறும் சோறு இருக்கு, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப சாப்பிட தெரியும்? சாப்பிட தான் தெரியும். இப்ப நீங்க ஒரு நல்ல மனசை பிடிச்சி பொங்கல் சோறுல என்னென்ன ஐட்டம் வேணும்னு நீங்க கேட்க போறீங்க. அதாவது சக்கரை வேணுமா, சோறு வேணுமா, பானை வேணுமா, கரண்டி வேணுமா, அடுப்பு வேணுமா, அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு அவங்க உங்களுக்கு சொல்லி தரணும். பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு நான் கேட்கணும். கொண்டாடுறது, அது சக்கரை பொங்கல் வைக்கிறது எப்படி கேட்க போறீங்க. சரி, ஓகே. ஸோ கரும்பு வாங்க போறீங்களா, இல்ல யாராச்சும் தோரணை கட்டணுமா, எல்லாமே நீங்க கேட்க போறீங்க. சரிங்க, கேளுங்க. எனக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எனக்கு அப்படியே அந்த ஸ்மைல கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே அப்பாவி மாதிரி வந்து பொங்கல் எப்படி வைக்கிறது கேளுங்க. சார், பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கலாம். இதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே போங்க, கேட்டுட்டே போங்க. அப்படி சரி, பொங்கல் அப்படி சரி. அவரு போட்டோம். இப்ப நம்ம டீமோட அந்த நல்ல மனசை பிடிச்சி அந்த பொங்கலுக்கான விஷயத்த வந்து நம்ம கேட்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. பொங்கலோ பொங்கல். பிரகாஷ் ரெடியா? ஆரம்பிங்க இந்த விளையாட்ட. வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. ஓகேயா? வெள்ளைக்காரங்க பொங்கல் கேக்குறீங்களா? பொங்கல் வச்சு போறாங்க. யாருந்தே வரட்டும். ஓகே, சரி. இந்த மலையில யாரு எனக்கு நின்னு பதில் சொல்ல போறா? அந்த நல்ல ஈரமுள்ள மனசை நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப நான் ஈரமான பரவாயில்லையா? சரி, அந்த கேர்ள்ஸ் பிடிங்க, அந்த பெண்மணிகளை பிடிங்க. Hi, sorry. Can I just ask you something? பொங்கல் தமிழ் தெரியுமா? நீங்க பொங்கல் கொண்டாடுவீங்களா? ஃப்ரேம்க்கு வரணும்ப்பா, கொஞ்சம் ஃப்ரேம்க்கு வர. ஓகே. பொங்கல் கொண்டாடுவீங்களா? ஆனா பொங்கலுக்கு வந்து பொங்கல் எத்தனை நாள் இருக்கு? ஒரு 4 days தான், 3 days-ஆ? பொங்கலுக்கு என்னென்ன ஜாமான் வாங்கணும்? பிகாஸ் நான் தேக்காக வந்து வைஃபை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். கரும்பு அது மாதிரி தான் வாங்குவோம். எந்த மாதிரி மேல தோரணம் வந்து வீட்டு வெளியே. வெளியில. ஓகே, எனக்கு எதுவுமே தெரியாது, சொல்லுங்க பொங்கல் பத்தி. இல்ல, ஆக்சுவலி ஓவரால் பொங்கலுக்கு வேற என்னென்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. சுகர் கேன் கரும்பு. ஓகே, சுகர் கேன். என்ன பிரகாஷ் கூட்டமா வாதி செய்றாங்க? ஹாய் பிரகாஷ். அரிசி, கீ, பால், பழம், ஆட்டிவான், ட்ரை ஃப்ரூட். பிரகாஷ், பொங்கல் லிஸ்ட் மட்டும் வாங்குங்க, நம்பரை வாங்காதீங்க. அது பாட் வேணும், அது பண்றது. அந்த போட் வாங்கணும். ஓகே. சரி, மிக்ஸ் பண்றது. மண் பானையா கேளுங்க. மண் பானையா? மண் பானை தானே. கரும்பு கட்டணுமா? கரும்பு வந்து வீட்டு வெளியே மட்டும் கட்டணும். அந்த வெளியில பாட் சைடுல ஃபுல் பிரகாஷ் கேளுங்க. மாடு கொண்டு வரலாமா வீட்டுக்குள்ளார? மாடு கொண்டு வரணுமா? கிச்சன் ஃபுல்லா வெட்டட் லுக். சரி, அப்ப மாட்டு பொங்கலுக்கு வந்து நம்ம மாடு கொண்டு வரலாமா வீட்டுக்கு?
மாட்டுவோம் இப்ப எல்லாம் பண்றது இல்லையா? பிரகாஷ் நாங்க வரோம். முன்னாடி வந்துட்டு எல்லாரும் வீட்டுல வளர்த்துட்டு இருந்தாங்க, அதனால மாடு எல்லாரும் பூஜை பண்ணி சரி இப்போ வந்து அவங்க வந்து பொங்கலுக்கான விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம போய் பிடிப்போம். சரி ஓகே, இவரை எப்படி நம்புனீங்க? இல்ல நிஜமா புதுசா கல்யாணம் ஆகி வந்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா நம்ம மூஞ்சில கலை இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ண காலம். சரி என்னன்னா இப்போ வந்து பிஸியான டைம்ல நீங்க எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, ஒருத்தங்க உதவி செய்யணும், எப்படி அந்த மனசு வந்துச்சு? உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயம் வந்து வேணும், அந்த மாதிரி சிம்பிள் விஷயம்ல. சிம்பிளா சொன்னாங்க, அவங்க சொன்னது பாதி விஷயம் எனக்கு புரியலப்பா. புரியலையா? எப்படி மனசு வச்சு பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்க? ஒரு டியூஷனே எடுத்தீங்க எல்லாரும், எப்படி செஞ்சீங்க அது? க்ளூலெஸ் தான் நின்னுட்டு இருந்தாங்க, சோ அதனால சொல்லி கொடுக்கலாம். நிஜமாவே அவங்க ஏதோ வாங்க போயிட்டு மழை பெஞ்சனால ஏதோ பார்த்தாங்களா? இந்த பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது எதுக்கு தெரியுமா? இது வந்து ஒரு கிட்டான நிலைமையில ஒருத்தர் இருக்கும்போது அவரை வந்து பொறுமையா இது வாங்கணும் தம்பி, இது வாங்கணும் தம்பி, அதை வாங்கணும் தம்பி, இப்படி வந்து பொங்கல் ஆக்கு. சக்கரை பொங்கல் இருக்கு, மாட்டு பொங்கல் இருக்கு, கட்டி பொங்கல் இருக்கு, எல்லா பொங்கலையும் கிட்ட முழு கலப்பை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் பொங்கல் பொங்கல். சரி இப்ப தெரியாதா? நீ பிரகாஷ், அங்க ஒரு ஆண்டி வராங்க பாருங்க. சாரி, ஓ நீங்க ஏதோ விக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. நான் ஹலோ தான் சொன்னேன். இந்த டூ கேர்ள்ஸ் உங்க பின்னாடி. கன்ஃபார்மா? பின்னாடி. இங்க இப்ப ட்ரை பண்ணுங்க, பின்னாடி திரும்புங்க, அவங்க கூப்பிடுங்க. ஹாய், சாரி, do you celebrate பொங்கல்? பொங்கல் கொண்டாடி because நான் இங்க பொங்கலுக்கு ஜாமான் வாங்க வந்திருக்கேன். So I'm not very sure what are the things to get or like how to celebrate. So if you can just let me know some things, then notes எடுத்துப்பேன். What do you like the prayer thing? Yeah, like prayer like I mean what நம்ம பொங்கல் யாருக்கு படிக்கும்? பொங்கல் சோறு பண்றதுக்கு எனக்கு தெரியாது சொல்லுங்க. I mean I thought you all just do to eat only. Oh really? Just do and just do. Sami the பொங்கல் சோறு ஏதாவது any particular சாமி இருக்கும். அப்ப சக்கரை பொங்கல் எப்படி செய்து கேளுங்க. அம்மா தான் செய்வாங்களா? சரி எத்தனை மணிக்கு அந்த பொங்கல் சோறு வைக்கணும் கேளுங்க, எத்தனை மணிக்கு வைக்கணும் டைமிங்? ஓகே, அப்ப எத்தனை மணிக்கு எந்திரிச்சு செய்யணும்? கூகுள் பண்றீங்களா? ஓகே thank you so much. எத்தனை மணிக்கு வைக்கணும், என்ன மாதிரி பானை? No, it's just roughly சொன்னீங்கன்னா maybe because I just want to do a rehearsal before the to surprise my wife. Actual பொங்கல் day. I just want to try it out, see whether it works. இது first time நான் வந்து பொங்கல் கொண்டாடுறேன் சொந்தமா. first time என் வீட்ல கொண்டாடுறேன், my own house. So அதனால தான் எனக்கு தெரியல. And I want to surprise my wife. Yeah, actually I'm going away for a month. So since I'm just married, I thought maybe give like a surprise கொடுக்கலாம்னு என் wife. என்ன லிஸ்ட் சொல்லுங்க. ஓகே என்ன மாம் கடிக்கிறீங்க? ஓ சோப்பு சீனி கேளுங்க, சோப்பு சீனி வேணுமா? சோறு வந்து அந்த சும்மா தண்ணி. ஆமாமா எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓ ஓகே அப்பனா ஒரு கொலை இனிப்பா வேணும், எனக்கு ரொம்ப இனிப்பா வேணும் அப்படி சொல்லுங்க. அப்புறம் அப்ப இனிப்பு எப்படி சேர்க்கிறது? சர்க்கரையா? கொஞ்சம் ஆரஞ்சு கலரா வேணும்னா ஆரஞ்சு வேணும் சொல்லுங்க. ஆரஞ்சு பொங்கல் சோறு. ஆரஞ்சு கலர்னா ரெட் கலர் பண்ணுமா? No, it's a red, you know there's orange sugar. அந்த ஆரஞ்சு சுகர். அது இங்க வாங்கலாம்ல, இங்க வாங்கலாம். Yeah. You stir it will become they actually have the orange color to the rice. Okay. Yeah. ஓகே பிரகாஷ், நீங்க நல்லா பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல கீழ வந்து உங்களை பாக்குறேன், சரியா? ஏலக்காய். ஓகே வேற? அப்புறம் முதல்ல சோறை குக் பண்ணிரணும். சோறை குக் பண்ணிட்டு அப்புறம் பாலை ஊத்த அந்த சோறை உள்ள போட்டுட்டு then you can run and then let it சுகரை போடணும். சுகரை போட்டுட்டு தென் கிண்டி ஒரு எத்தனை மினிட்ஸ் எடுக்கும் பாயில் பண்ணிட்டு once you see the thing like பொங்கலோ ரொம்ப நன்றி தெய்வங்களா, ரொம்ப நன்றி. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா பாஸ். Actually I learned a lot from you. நான் உண்மையிலேயே கேட்டுட்டு இருந்தேன். சரி என்னோட கேள்வி என்னன்னா, உங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த பையனுக்கு எதுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க? ரொம்ப எஃபர்ட் போட்டு கேக்குறாங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு கேட்டீங்களா? எல்லாத்துக்கும் கத்துக்கிட்டியா? பொங்கல் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி அது வளர ஆரம்பிச்சிச்சு, எப்படி அவங்க அம்மாக்கு அடிக்க இவங்க அவங்க அம்மாக்கு அடிக்க. உங்க அம்மாக்கெல்லாம் அடிச்சிக்கல?
ஸோ எப்படி அந்த நல்ல மனசு இருந்துச்சு? ஒருத்தவங்க வந்து அந்த பொங்கலே தெரியாம வந்து கேட்டு இருக்காங்க, எப்படி நல்ல மனசு இருந்துச்சு? ஓ, நார்மலாவே நல்ல மனசு, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல மனசு. சரி, பொங்கல் எப்படி இனிப்பா இருக்குமோ அதே மாதிரி உங்க மனசும் அவளை இனிப்பா இருந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் பார்க்கும்போது நம்ம ஒருத்தருக்கு பொங்கலுக்கு உதவி செஞ்சிருக்கோம்னா எனக்கு ஞாபகம் வரணும். இதை பார்க்கும்போது சார் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லணும். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல். வருது என்ன வருது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. சரி, இந்த குஷியோட பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோம் எல்லாருக்கும். சொல்லிடுவோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம், அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை பற்றி ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? முதல் நாள் போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம் பார்க்கலாமா? என்ன பண்ற? போகி கொண்டாடுற? அதுக்குன்னு இப்படியா? ஆமா, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டேன். இது ரொம்ப நாளா வீட்டில் இருக்கு. யூஸ் ஆகும் நினைச்சிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அது யூஸே ஆகல. சரி பரவாயில்ல, இந்த போகியாச்சும் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட போறேன். ஆனா போகில தூக்கி போடுறது நெருப்புல தூக்கி போடணும் தெரியுமா? என்னது நெருப்புல தூக்கி போடுறதா? அடி என்ன கணக்கணமா வச்சு காப்பாத்துன்னு சொன்னியடி. என்ன காப்பாத்துங்க. உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னா? நீ கால படி. ஒண்ணு இல்ல. ஆஹா, போகி அது இல்லை. வீட்டில் இருக்கிற பழைய ஜாமான்களை தூக்கி வீசலாம். அது மட்டும் போகி இல்லை, உங்கள் மனசுலையோ எண்ணத்துலையோ இருக்கிற கெட்ட சிந்தனைகளை தூக்கி வீசணும். அதுதான் போகி. புரியுதுல? நம்ம ஏன் விடிய காலையில பொங்கல் வைக்கிறோம்னு தெரியுமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கிச்சன் எல்லாம் சுத்தமா இருக்குல்ல? பானை எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா இருக்குல்ல பானை? என்கிட்ட புது கரண்டி இருக்கு. இவ்வளவு ஷைனியா இருக்கு பாரு. என்கிட்ட அரிசி இருக்கு. என்கிட்ட நெய் இருக்கு. என்கிட்ட பால் இருக்கு. என்கிட்ட சக்கரை இருக்கு. சேர்த்துக்கிற எல்லாமே இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம ஏன் திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்? எனக்கு தெரியும். ஏன்னா சூரியன் வரல, அதனால கூலிங்கா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப கூலிங்கா இருக்கு. இப்போ நம்ம பொங்கல் பானை எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் அரிசி எடுத்து வைப்போம்.
அரிசி எடுத்து வச்சுட்டு சக்கரை வைப்போம். சக்கரை வச்சுட்டு நெய் வைப்போம். நெய் வச்சுட்டு பால் வைப்போம். பால் வச்சுட்டு இப்படி கிண்டி 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 பொங்கலா வரும். பொங்கலா வரும். நீயே திடீர்னு சந்திரமுகியா மாறுற? இல்ல சூரியன் வரல, அதனால ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? ஓகே, இப்போ தெரியுது ஏன் ஏர்லி மார்னிங்கா பொங்கல் வைக்கிறதுன்னு. கரெக்ட். நீ வச்சிரு பொங்கல. ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம். இவங்க சொன்னாங்களே, அதுக்காக இல்லைங்க. நம்ம ஏன் விடிய காலைல பொங்கல் வைக்கிறோம்னா சூரியனுக்கு நன்றி சொல்ல, விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல. அதனால தான் சூரியன் உதிக்கும் நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறோம். அப்போ சூரியன் இருக்கணும், சூடா இருக்கும். அப்போதான் நான் போய் கிச்சன்ல வேலை செய்யணும், நான் வேர்க்கணும். அதானே உனக்கு வேணும்? இல்லை, பொங்கல் டிப்ஸ். வரேன். பொங்கல் வைக்கும்போது ஏன் கொலவை சத்தம் இல்ல சங்கு ஊதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு விடிய காலையை நீ எழுந்திரிக்க சொல்லி புது சட்டை கொடுத்து குளிக்க சொல்லிட்டு நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்கலாமா? முடியாது. என் பக்கத்து வீட்டுக்கார, என் பிளாக்கு, என் முழு எஸ்டேட்டே எழுந்திருக்கணும். அதுக்கு நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? பாருங்க. என்ன சத்தம் அதிகமா இருக்கு? இல்லை, பொங்கல் அன்னைக்கு கொலவை கொட்ட சொன்னாங்க, அதான். ஓஹோ. ஆ ஆ நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுனமா யாரும் பேசக்கூடாது, கெட்ட சத்தம் எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்தங்களை மூழ்கடிக்கிறதுக்கு ஒன்று மேலத்தாளம், சங்கூதுறது இல்ல கொலவை சத்தம் போடுறாங்க. அப்புறம் விசில் அடிக்கலாமா? மாட்டு பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியுமா? எம்டி பானையில் பூவை சுற்றிருக்காங்க. டெக்கரேஷன். ஓகே ஓகே. என்ன இது? எங்க அம்மா. எங்க அம்மா. உங்க அம்மா. எங்க அம்மா. உங்க அம்மா. அடச்சி சொல்லி என்ன உங்க அம்மா? எங்க அம்மா எருமை மாடு ஏசிட்டாங்க சத்தியா. அட சரி விட. அம்மானா ஒரு 4 அனிமல்ஸ் ஏசுறது வாழ்க்கை தானே. ஏசலாம். ஆனா என்ன புலி, சிங்கம் அப்படி ஏசிருக்கேன். எருமை மாடு ஏசுறாங்க. இது பாரு. நான் சொல்றது நல்லா கேக்குறியா? பாரு, நம்மள எருமை மாடு ஏசுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப கேட்டியே ஒரு கேள்வி, அதுல நல்ல பதில் வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துல 364 நாளுக்கு நம்ம அம்மா நம்மள என்ன வேணாலும் ஏசலாம். ஓகே, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே. ஆனா ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள். எந்த நாள்? சத்யா, எந்த நாள் சொல்லு சத்யா. இருடா, நான் கூட சொல்ல. அந்த ஒரு நாள்ல நம்மளே அவங்க ஒண்ணுமே ஏச முடியாது. எந்த நாள் சொல்லு சத்யா, எந்த நாள் சொல்லு சத்யா, என்னால தாங்க முடியல, சொல்லு. சொல்லுவா? அந்த நாள் நாளைக்கா? அப்ப ஏனா நாளைக்கு மாட்டு பொங்கல்டா. மாட்டு பொங்கலா? நாளைக்கா? அப்ப நம்ம எதுவும் சொல்ல, யாரும் நம்ம எதுவும் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. பள்ளி பள்ளி அப்படியெல்லாம் இல்லை. மாடுனா நல்லா வேலை செய்யும், பால் கொடுக்கும், வயல்ல வேலை செய்யும். அதனால மாடுங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் மாட்டு பொங்கல். அப்பனா இனிமே யாராவது நம்மள எருமைன்னு ஏசினாக்கா நம்ம வருத்தப்பட விடாது, சந்தோஷப்படணும். நீதான் எருமை. ஓகே, நீதான் பசு. இல்ல பசு இவங்க, நான் தான் எருமையா இருப்பேன். நீ காண மாடு. ஆக்சுவலி காணும் பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்? காணும் பொங்கலை அந்த காலத்துல கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? அடடே,
ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு என்ன தெரியாதா? இன்னைக்கு It is the fourth day of பொங்கல். தெரியும். அதுக்கு இட்ஸ் காணும் பொங்கல் மேன். ஓ அதனால தான் வெளியே இருக்கிற பொண்ணுங்களை நம்ம காணும். அடேங்கப்பா. டுடல்ஸ். ஓ லைக் தட். அப்படியா? சார் கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே அபௌட் டர்ன் பண்ணுங்க. ஸ்பீக்கிங். நீங்க பாக்குறதுக்காக இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே வெளியில உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல. எல்லாரும் அவங்க வீட்ல இருப்பாங்க. ஃபேமிலிஸ் காணுறது தான் காணும் பொங்கல். ஃபேமிலியா? அதான் தினமும் பார்க்குறேன், இதே கூடவே தான் இருக்கு. பக்கத்துல தான் இருப்பேன். நான் இந்த ஃபேமிலியை சொல்லல, தூரத்துல இருக்கிற ஃபேமிலிய போய் பார்க்கிறது தான் காணும் பொங்கல். இப்போ தூரத்தில் இருக்கிற ஃபேமிலி ரொம்ப நாள் பார்த்துருக்க மாட்டோம், அவங்களையும் நம்ம ஃபேமிலியோட சேர்த்து போய் பார்க்குறது, பார்த்து உறவாடிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கல்யாணமாகாத பொண்ணு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த பக்கம் கல்யாணமாகாத பையன் யாராவது இருந்தாங்கன்னா சேர்த்து வச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது தான் காணும் பொங்கல். ஓ பேபி, இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலியோட போய் பொண்ணை சைட் அடிக்கிறது ஒரு மாதிரி சங்கடம் செய்யணும். எனக்கு இல்லையே, எனக்கு தான் வெக்கமான சொல்லி சொன்னேன். அப்படி ஒண்ணும் இல்லையா? அப்போ உங்க ரெண்டு பேரும் வீட்ல ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, அது கூட எல்லாத்துக்கும் இங்க வைக்கிறேன். கால்ல வந்து போடுவேன். ஜாயின் பண்ணுமாமா? பேபி. காலையில எந்திரிச்சமா சாப்பிட்டோமான்னு இல்லாம 4 பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை மூட்டி விடணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் இந்த பக்கம், 3 பேர் இந்த பக்கம். இவங்க 3 பேரும் பொங்கல் வந்து நிறைய வருஷமா நீங்க கொண்டாடி இருக்கீங்க, அதோட முழு அர்த்தம் தெரியும். அதனால அது ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் முழுசா அறிஞ்சு அதை கருத்தோட கொண்டாடுற ஒரு குரூப். நாங்களாம் இப்படி தான் இருப்போம். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு பொங்கல் ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியல. காலையில் எந்திரிச்சு சும்மா அந்த பொங்கலை சாப்பிட்றதுக்காகவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் மட்டுமே இருக்காங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது இந்த பக்கம், அதாவது ஸ்கூலில் படிக்கிற பசங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறேன்னா இவங்களுக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு கொஞ்சம் வழி நடத்த போகிறேன். சரி, இந்த பக்கம் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பேர்? அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உங்களுக்கு என் பெயர் சௌந்தரம். சௌந்தரம், சரி. சார் உங்கள் பேர்? வணக்கம், எனது பெயர் குமரேசன். குமரேசன், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? ஹாய் வணக்கம், என் பேர் நிஷா. இனிவருக்கும் ஹாப்பி பொங்கல். நன்றி. சரி, என்ன பட்டிமன்றம் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக பேசுகிறீங்க, நல்லா கணீர்ல பேசணும். சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம், எனது பெயர் ராகுல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் ஜானகி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிரிச்சுக்கிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம், என் பேர் யுகேஷ் குமார். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சரி, எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டீங்களா? சரி, என்னதான்ப்பா இந்த சின்ன பிள்ளைங்க மேல உங்களுக்கு ஒரு கருத்து அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க. பொங்கல் வந்து நம்ம தமிழர்களிடையே பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டுட்டு வந்துருக்கு பன்னெடுங்காலமாக. சரி, எல்லாருக்கும் அடைஞ்சது. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தோன்றாங்கன்னா, அவங்க அந்த சிராங்குன் ரோட்டில் வந்து தோரணம் கட்டிட்டு பக்கத்தில் ஹெரிட்டேஜ் சென்டரில் போய் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்து அதை பார்த்துட்டு வந்தால் அதே பொங்கல்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா எங்கேயாச்சும் ஒரு ரீல்ஸ் எடுத்து. அப்ப ஹெரிட்டேஜ் சென்டருக்கு போறதுக்கு தப்புங்கிறீங்களா? இது தப்பு இல்லை, அது மட்டும்தான் பொங்கல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக நடக்கிறது, அதனோட ஆணிவேர் எங்கேருந்து வந்துச்சு, நம் தமிழர்களிடையே இருந்து வந்ததை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறான்னு. ஏன்னா அதுக்காக நம்ம மாட்டு வச்சு விவசாயமா பண்ண முடியும், இங்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். ஹெரிட்டேஜ் போறாங்க, தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து கொண்டாட சொல்லலை, யூ மஸ்ட் நோ வை. அப்ப ஹெரிட்டேஜ் சென்டர் போறது மட்டும் இல்ல, ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஏன் பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பள்ளி இருக்கனால ஒருக்கா நம்ம காலையில் பண்ண முடியாது, அதனால பள்ளியை முடிச்சுட்டு வந்து ஒரு 6 மணிக்குள்ளார தரையில் கோலம்லாம் போட்டு, அடுப்பில் கோலம் போட்டு
பானையில் வந்து அந்த மஞ்சள் கொத்தை கட்டிட்டு பொங்கல் வைப்போம். அதில் வந்து அந்த பொங்கல் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எங்களை பழக்கிட்டாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்களுக்கும் வந்து தெரியும். ஓகே. இல்லை பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, ஏன் பொங்க வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியும். ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன்ற மாதிரி கொண்டாடுறாங்க. சந்தோஷமா இருக்குல்ல கேட்குறதுக்கு? சரி, கால இளைஞர்கள் இதை சொல்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? சிங்கப்பூரில் நம்ம பார்த்தோன்னா வீட்டில் மட்டும் பொங்கலை பற்றி சொல்லி தரதில்ல. இப்போ நிறையா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சார வாரம் அப்படின்னு நடத்துகிறாங்க. நீங்கள் பள்ளியில் படிச்சிருந்தாலே வந்து நம்மளை தமிழ் கலாச்சாரத்தை எவ்வளோ வளர்க்க முடியுமோ அவ்வளோ வந்து சிங்கப்பூர் வளர்த்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இக்கால இளைஞர்களுக்கு வந்து பொங்கல்னா என்னன்னு தெரிலன்னு வந்து பெற்றோர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதோ தெரியல போல இருக்குன்னு. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லாததுனால அவங்க எங்களுக்கு தெரியலன்னு அவங்க நினச்சிக்க கூடாதுல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியலேன்னு நாங்கள் சொல்லலை, தெரிஞ்சிருக்கு, நிறைய ஸ்கூல்லேயும் கற்றுத்தராங்க. ஆனால் வீட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வாங்க நம்மளை இதை எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர்கள் அழைக்கும் போது அவங்க அதை ஒரு பெரிய ஒரு டாஸ்காக ஒரு செய்ய விரும்பாம ஐயோ இன்னைக்கு எந்திரிக்கணுமா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் பற்பல விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரொம்ப கடினமாக சோகமாகவே அதை செய்கிறாங்க. ஆமாம், அம்மா டார்ச்சர் பண்ணுறா, ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் வருது, இப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரி, அதை எப்படி நம்ம பண்டைய காலத்தில் உழவர்கள் வந்து ரொம்ப கடினமாக பல வருஷம் கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்காக அவங்க மெனக்கிடுறாங்க. இதுதான் நம்மளோட எக்கனாமிக் சோர்ஸும் கூட அந்த காலத்தில். இப்போ எல்லாமே மாறி போச்சு, அப்போ அப்படி கிடையாது. எக்கனாமிக் சோர்ஸு, நம்மளோட அன்றாட உணவுகள், இன்று நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அது எவ்வளோ உகந்தமாக இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்து செய்யணும். அந்த கடமையோடு அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னப்பா காலையில் எழுந்திரிச்சு அம்மா பார்க்கலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாரும் ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. ஓகே, பர்சனலானா என்னோட அப்பா அம்மா வந்து அங்கே வந்து மலேசியாவிலேருந்து வந்தாங்க. ஸோ அங்கே வந்து மலேசியாவில் கம்பேர்ட் டு இங்கே சிங்கப்பூர் பார்த்தா அங்கே பிகாஸ் அங்கே நிறைய இந்த கம்பவுண்ட் வீடுகள், இந்த எஸ்டேட் வீடுகள்லாம் இருக்கும்போது அங்கே பொங்கல்னு கொஞ்சம் தரபொருளாக செய்வாங்க. ஸோ அந்த பாரம்பரியத்தை வந்து இங்கே கொண்டு வரும்போது என்னன்னா இங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்பேஸை செஞ்சாலும் அது செய்ய முடியுது. அதான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி நான் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஓகே இங்கே வந்து பொங்கல் வந்து ஒரு ஹாலிடே கிடையாது, ஒரு விடுமுறை நாள் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலில் இருக்க முக்காசி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி தினமாகவும் இல்லை ஒரு வேலை தினமாகவும் இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க இது வந்து ஒரு விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா அது மொத்தமாக வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு வந்து அவங்க ஒரு உற்சாகத்தோடையோ இல்லை ஒரு புத்துணர்ச்சியோட செய்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க சொல்கிறது சரிதான், இல்லை நான் சொல்ல. பட் அட் த சேம் டைம் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அது அவங்களோட டிசிஷன். அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, லைக் அவங்க சொல்கிற அந்த மேடம் சொன்னாங்க அந்த மாதிரி ஏஞ்சோனே அது இது சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ 4 நாள் பொங்கல் இருக்கே, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஸோ தெரியுமா நீங்களா? 4 நாள் பொங்கல் கொண்டாடுறோம். முதல் நாள் எதுக்கு கொண்டாடுறோம் சொல்லுங்க? முதல் நாள் வந்து போகி பொங்கல்னு சொல்லுவாங்க, மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய விஷயங்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி நம்மளுக்கு தேவையான அந்த பழைய எண்ணெய் கழித்தல் புது எண்ணெய் சேர்த்தல்னு அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வருஷம் புதுசாக இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து போகி பொங்கலை கொண்டாடுறாங்க. சூப்பர். ரெண்டாவது நாள் வந்து தைப்பொங்கல். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக பொங்கப்பானையில் பொங்கல் பண்ணி அது வந்து நல்லா பொங்கி வரும்போது அரிசியை போட்டு அதெல்லாம் பண்ணுறது. ஸோ அதை வந்து படைச்சு ஒரு 4-5 இலை வச்சு சாமிக்கு படைச்சு சூரியனுக்கு படைச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள் தை மாதத்தோட முதல் நாள் வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். மூணாவது நாள் மாட்டு பொங்கல். ஸோ இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இப்போ வந்து மாடு வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைமரி சோர்ஸ். இப்போ டெய்ரி ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலுக்கும் சரி, வெண்ணெய்க்கும் சரி, தயிருக்கும் சரி, இதுதான் நமக்கு வந்து மாடு வழங்குது. ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் நம்ம வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். 4வது நாள் அது என்ன பொங்கல்? காணும் பொங்கல். உங்களுக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் மட்டும் தான் கொண்டாடுவோம். ஓகே, அதனால என்னன்னு தெரியாதா? அப்போ ஒத்துக்கிறீங்களா தெரியாதுன்னு? சார் ராகுல்
காணும் பொங்கல் வந்து நம்ம உறவினர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போகிறோம்ல, அது நாங்களாம் தனியாக கிளம்பி போகிறோம். பெற்றோர்கள் தானே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பெற்றோர்கள் ஒழுங்காக கூப்பிட்டு போனால் எங்களுக்கு காணும் பொங்கல்னா என்ன தெரிஞ்சிருக்கும். அங்க சொல்லு பாயிண்ட். கூப்பிட்டு போகாமல் 4வது நாள் வேலைக்கு போயிட்டா அப்போ எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எப்படி தெரியும் பிள்ளைங்களுக்கு? பெற்றோர்கள் தான் அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு காதுக்கு. ஆனா என்னைக்காவது பெட்ரோல் அழைச்சா கூட வராங்களா? ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே, கோயிலுக்கா நான் வரல, நீங்க போய் கும்பிட்டு வாங்க, ஆனா பிளெஸிங்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும், பிரசாதம் மட்டும் வரும்போது அந்த புளிசோறு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றது. ஆமா, எங்களோட வரணும்னாலே எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சலிப்பு இருக்குது. ஆனா இதே நண்பர்களோட போகணும், நீங்க சொன்ன மாதிரி போட்டோ எடுக்கணும், அழகா ட்ரெஸ் அந்த டைம்ல. இப்ப காணும் பொங்கலோட ஒரிஜின் என்ன அது தெரியுமா? இத்தரப்பினரே சார், நீங்க உங்களுக்கு தெரியும் காணும் பொங்கலோட ஒரிஜின் என்ன? பொங்கல் முடிச்சுட்டு ஒவ்வொரு அன்றைக்கு களைப்பாக இருப்பாங்க. அந்த உறவினர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல ஆற்றங்கரையிலையோ இல்லை வந்து கடல் கரையிலேயே போய் ஒன்று கூடி ஒருத்தரோட அன்பை பரிமாறிக்கிறது. அன்னைக்கு அவங்க வந்து எல்லாம் ட்ரெஸ் பண்ணி போயிருப்பாங்க. அப்போ பார்க்குறப்ப ஈவன் அங்கே ஒருத்தர் மிங்கிள் ஆகிறப்ப ஈவன் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட அங்கே நடக்கும். ஒருத்தர் வந்து அப்போதான் அங்கே மீட் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே டைமில். எல்லா உறவுகளும் மீட் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகும். ஸோ அந்த புரிதல் உண்டாகிறதுக்கு தான் அது உண்டாக்குறது. ஏன்னா அப்பெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. ஸோ அண்ட் அவங்க வயலில் விளைஞ்ச அந்த பொருட்களை வச்சு அவங்க சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த உணவையும் அன்பையும் பரிமாறிக்கிறதுக்காக தான் காணும் பொங்கல்னு ஒரு நாளை வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நாம தான் இவங்களெல்லாம் தினம் பார்த்துட்டு இருக்கோமே, இது எதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் நான் ஸ்பெசிஃபிக்காக போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இன்னைக்குமே காணும் பொங்கலை ஏன் ஸ்பெஷலாக கொண்டாடணும்? அதுதான் நம்ம போன வாரம் பார்த்துருப்போமே, இல்லை நேற்று பார்த்துருப்போமே அத்தை மாமாலாம். இல்லை, இப்போ இருக்கிற ஒர்க் பிஸியில் வந்து அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. வேணா ஃபோனில் பார்த்துக்குருவாங்க. பட் நேரடியாக சந்திக்கிறப்போ வந்து அந்த பரிமாற்றம் வந்து அந்த உறவு பரிமாற்றம் அந்த காலத்தில் வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும். லேண்ட்னால நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், இப்போ வந்து வேலைனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளால பிரிக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த காணும் பொங்கல் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க விரும்பி கேட்கறது கிடையாது. அவங்க வந்து பொங்கலை பற்றி தெரிஞ்சுக்கிற வேணாம், அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தோட பாரம்பரியம் ஒன்று இருக்கும். அவங்களோட பாட்டன் பூட்டன் அவங்களோட பற்றியெல்லாம் அப்பா கிட்ட கேட்கணும், இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கணும். அட்லீஸ்ட் கிடைக்கிற டைமில் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள், நம்ம கலாச்சாரத்தை சொல்லுங்கள் அப்படின்றத தெரிஞ்சு கேட்டுக்கிட்டோம்னா அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெக்ஷன், நம்மளோட ரூட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே ஒரு ஸ்ட்ராங் அந்த இனக்குழு வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி எந்த ஒரு பண்டிகை எல்லாமே சொல்லுவாங்க, அதை சுலபமாக கண்டிப்பாக சொல்லுவாங்க. தோணும். அப்படி டைம் கிடைக்கிறப்ப சொல்லணும். இப்போ இது இணையம் வந்துருச்சு, இணையத்தில் போய் அடிச்சோம்னா அது எல்லாமே சொல்லுது. இல்லை, இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க பசங்களுக்கு தெரியுது பொங்கல்னா என்ன. அதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் இப்போ வளர்ந்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போ உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வேறு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே சொந்தமாக பொங்கல் காலையில் எழுந்திரிச்சு கொண்டாடணும்னு உங்களுக்கு தோணுமா? நிச்சயமாக தோணும். எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, எங்கள் அறியாமை இருக்கிறதுனால எங்களுக்கு அதில் முனைப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாதனால எங்களுக்கு அது மேலே ஒரு பற்று இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் வந்து பொங்கல் கொண்டாடுறத ஒரு கடமையாக பார்க்குறாங்க, ஆனால் நாங்கள் தான் அது ஒரு பெருமையாக பார்க்குறோம். பெற்றோர்களும் பெரியவர்களும் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. ராகுலத்து நல்ல பையன் கேட்டுக்கிறாரு. அவர் மாதிரி எல்லாரும் முன் வந்து கேட்டுக்கிட்டானா நல்லா இருக்கேன். சப்போஸ் அவங்க கேட்டுக்கிற முடியாட்டினா நூலகத்துக்கு சென்று நிறையா புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் வாசித்தாலே நம்ம பொங்கலை பற்றியே நிறையா தெரிஞ்சுக்கலாம். இல்லை பெற்றோர்கள்ட்ட கேளுங்க, பெரியவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட கேளுங்க. ஆனால் ரொம்ப சுலபமாக இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. யாருக்கிட்ட கேட்டாலுமே அது ஓகே. நம்ம நண்பர்கள் வந்து இப்போ செய்தியை வந்து ஃபோனில் பார்க்குறப்ப கூட நுனிப்புல் மேய்கிற மாதிரி தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பொறுமையாக நின்று அந்த செய்தியை ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தை கூட வாசிக்கிற கிடையாது, கேட்குறது கிடையாது. அவங்க கேட்டாங்கன்னா அதனோட அடித்தளம் வரைக்கும் புரிஞ்சுக்கிறலாம். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்கள் சொல்லிக்கிறவங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த நல்ல எண்ணத்தோட இந்த அங்கத்தையும் இந்த நிகழ்ச்சியும் நம்ம முடிச்சுக்க போகிறோம். தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம். இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள்.